நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், மால் ஆகட்டும், இல்ல கம்பெனிஸ் ஆகட்டும், இல்ல எந்த கடையாகட்டும், எல்லா இடத்துலயுமே இருக்கிற ஒரு பிளான்ட் வந்து லக்கி பேம்பு பிளான்ட் தான். இப்ப வீடுல பார்த்தா கூட நம்ம எல்லாம் அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்துட்டனால செடி வளர்க்கறதுக்கு போதிய இடம் இருக்கிறது இல்ல. இருந்தாலும் நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வந்துருச்சு. அதுலயுமே இப்ப லக்கி பேம்பு தான் எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்த லக்கி பேம்புவை எப்படி வளர்க்கறது, எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதான் என்னோட லக்கி பேம்பு ட்ரீ. இது வாங்கி நான் 4 மாசம் ஆகுது. நான் வாங்கினப்ப ரொம்ப சின்னதா இருந்தது. இப்போ இந்த ஹைட் வளர்ந்துருக்கு. பொதுவாகவே லக்கி பேம்பு ரொம்ப ஸ்லோவா க்ரோத் ஆகிற ஒரு பிளான்ட் தான். நம்ம சில சமயம் தண்ணி ஊத்த மறந்துடுவோம். தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்க கூட மறந்துடுவோம். இந்த தண்ணியோட அளவை சீரா வச்சுக்கிட்டு எப்படி இந்த லக்கி பேம்புவை பராமரிக்கிறது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். தண்ணியோட அளவை சீரா வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த பேம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பேம்பர்ஸ்ல இருக்கிற இந்த காட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம தண்ணியோட லெவலை சீரா வச்சுக்க நம்ம பயன்படுத்த போறோம். இதை கட் பண்ணி உள்ள இருக்க பஞ்செல்லாம் வெளியில எடுத்துக்கலாம். பேம்பர்ஸ் கட் பண்ணியாச்சு. காட்டன் இதுல இப்படிதான் இருக்கு. இதை யூஸ் பண்ணி எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேம்பர்ஸ்ல இருக்க காட்டன்லாம் நம்ம எடுத்தாச்சு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லக்கி பேம்புவை செட் பண்ண போறோம். இந்த காட்டனை 20லேருந்து 30 நாளைக்கு ஒரு தடவை நீங்க சேஞ்ச் பண்ணணும். நான் இந்த கிளாஸ் பவுல்ல தான் லக்கி பேம்புவை செட் பண்ண போறேன். இது சில்வர் பவுல்லையோ இல்லை கிளாஸ் பவுல் எதுல வேணாலும் நம்ம செட் பண்ணலாம். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி எப்படி செட் பண்றேன்னு பாருங்க. இந்த பவுல்ல கீழே கொஞ்சம் நம்ம எடுத்த அந்த பேம்பர்ஸோட காட்டனை கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்மளோட லக்கி பேம்புவை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சுற்றி நம்ம மிச்சம் இருக்க காட்டனை எல்லாத்தையுமே நம்ம அதில் வச்சிடலாம். பாருங்க, இந்த பவுலில் அடிப்பகுதியிலையும் சுற்றியும் இந்த பேம்பர்ஸோட காட்டனை நான் வச்சுருக்கேன் எல்லா பக்கமும். இந்த காட்டன் தான் தண்ணியோட அளவை ஒரே சீரா நமக்கு வச்சுக்க போகுது. லக்கி பேம்புக்கு பொதுவாகவே நல்ல தண்ணி தான் ஊற்றணும், உப்பு தண்ணி ஊற்றாதீங்க. உப்பு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் க்ரோத் ஆகாது. இது நம்ம தண்ணி ஊற்றுறப்ப பஞ்சு நல்லா ஈரப்பதமாகி மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, ஊத்தினோடனே நல்லா தண்ணியை அந்த பஞ்சு அப்சர்வ் பண்ணி மேல வரைக்கும் இப்படியே பஞ்சு மேல வருது பாருங்க. பஞ்சு எல்லாமே ஈரப்பதத்துல இருக்கணும். பேம்பஸோட காட்டனை யூஸ் பண்ணி சுத்தி வச்சு நம்ம நல்ல தண்ணி ஊத்திருக்கோம். தண்ணி ஊத்துறப்ப கொஞ்சம் டைம் கொடுத்து ஊத்துங்க. ஏன்னா அந்த காட்டன் தண்ணியை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பண்றதுக்கு. இந்த மாதிரி தண்ணி மேல தழும்ப நிக்காது. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா வெட்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா போதுமானது. உங்களுக்கு 2-3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க அந்த காட்டனை டச் பண்ணி பாருங்க. ரொம்ப ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தண்ணி ஊத்துங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க தண்ணி ஊத்தினாலுமே போதுமானதுதான். லக்கி பேம்புவை எப்பயும் டைரக்ட் சன்லைட்ல வைக்காதீங்க. சன்ஷேட்ல வைக்கலாம், இல்லை இண்டோர்லயும் வைக்கலாம். சன்ஷேட்ல வச்சா கொஞ்சம் பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இந்த லீவ்ஸோட நுனி எல்லாமே உங்களுக்கு கருகிரும். அதனால நீங்கள் எப்பயுமே சன்ஷேடில் வைங்க. அப்போ தான் இந்த பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வளர்த்து பாருங்கள். செடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா க்ரோத் ஆகும். அடிக்கடி தண்ணி ஊற்றுற அவசியமும் இருக்காது. நீங்கள் லக்கி பேம்பு செடி வளர்க்கணும்னு பிரியப்படுறவங்களா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாவே க்ரோத் ஆகும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.